அவ இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் ரொம்பவே உழைக்கிறாப்பா. அந்த உழைப்புல அவளுக்கு இருக்கிற உண்மையும் நம்பிக்கையும் தான் அவளை ரொம்ப திமிரா இருக்க வைக்குது பரமா. யோ, உன் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அவ ஏன் இப்படி உங்ககிட்ட கராரா நடந்துக்கிறான்னு கேக்குற, அதானே? இளமதி எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி எந்த ஆடம்பர வாழ்க்கைக்கும் ஆசைப்பட மாட்டா. அவளுக்குன்னு ஆசையா ஒரு துணிமணி கூட வாங்கிக்க மாட்டா. நகை நட்டுன்னு ஆசைப்படவும் மாட்டா. அவ எப்பவுமே எங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னையும் பண்ணுவா. அவளை சுத்தி கடன் வறுமை எல்லாம் இருந்தாலும் அவ தம்பி ஏதாவது வேணும்னு கேட்டா உடனே இல்லைன்னு சொல்லாம பண்ணிடுவாப்பா. எனக்கு உடம்புக்கு முடியலன்னாலும் எப்படியாவது புரட்டி வைத்தியம் பண்ணிடுவாப்பா. ஆமாயா, அதை நான் கவனிச்சிருக்கேன். இந்த சரவண துணி திருடின விஷயத்துல நடந்துக்கிட்டப்பவும் சரி, உனக்கு நீ முடியாம ஆஸ்பத்திரியில இருந்தல்ல அப்பவும் சரி, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு உண்மையான அன்பு இருக்கு பெருசு. ஆனா என்னாலதான் அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கடையை பெருசாக்கி தர முடியல. அவளும் அந்த கடையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முட்டி மோதிக்கிட்டு இருக்காப்பா. நீ சொல்றதும் சரிதான்யா. இந்த சண்டை கோழிக்கு நீங்க 3 பேரும் எப்படியோ அதே மாதிரிதான் அதுக்கு அந்த கடையும். என் பொண்ணு ரொம்பவும் புத்திசாலி, தைரியசாலி. எங்க குடும்பத்தோட கஷ்டம்தான் அவளை இப்படி ஆட்டி படைக்குது. அவகிட்ட மட்டும் கொஞ்சம் காசு இருந்துச்சு, பாக்குற எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப கூட யாராவது இல்லைன்னு வந்து கேட்டா அவ கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாப்பா. உங்க பொண்ணு உங்களுக்கு ஊருக்கெல்லாம் நல்லவதான். ஆனா என்ன பார்த்தா மட்டும்தான் அப்படியே எரிமலையா வெடிச்சு செதறா. அது என்னவோ தெரியலப்பா. அவ இப்படிதான்னு கணிக்கவே முடியாது. பொய் பேசினா அவளுக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா. நான் மருந்து சாப்பிட்ற விஷயத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன்னு அவ என்கிட்ட 2 வருஷம் பேசாம இருந்தானே பாத்துக்கைய. யோ பெருசு, உனக்கே அந்த கதினா என்கிட்ட எரிஞ்சு விடுகிறதுல தப்பே இல்லையா? இப்போ கூட சரவண துணி திருடின விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவனை எதுவும் பண்ண மாட்டாப்பா. அவனை சரியா கவனிக்கலன்னு தனக்கு தானே தண்டனை கொடுத்துப்பா. அதனாலதான் அவகிட்ட இன்னும் அந்த விஷயத்த சொல்லல. சொல்லியிருந்தா உன் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் மாறி இருக்கும். அதான பார்த்தேன். உன் பையனை காப்பாத்தணுங்கிறதுக்கோசம் என்ன கோத்து விட்டுருக்க. ஐயோ, என்னப்பா இப்படி பேசுற? நான் அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும் அதை சொல்லாம இல்ல. என் பொண்ணு மொத்தமா உடஞ்சி சுக்குநூறா சதறிடுவாப்பா. அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் இளவதி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லவே இல்லை. யோ பெருசு, அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன். உண்டு ஒரு எளிமையான குடும்பமா இருந்தாலும் உங்க 3 பேருக்கு மத்தியில ஒரு உண்மையான அன்பு இருக்கு பெருசு.